ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு தெரியுதா? கோயம்புத்தூரில் மதுக்கரையில் இருக்கிற தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். பான சிவன் கோயில் இது. இப்போ நம்ம மேலே தான் போகிறோம். 800 படிகள் இருக்குது. ஏறி மேலே போகிறோம். போகிற இடத்துல ஒவ்வொரு இதுவும் நான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என் கூடயே வாங்க. கீழே ஒரு விநாயகரையும் முருகரையும் கும்பிட்டு நம்ம வந்தோம் இப்போது, இல்லைங்களா? அந்த விநாயகர் சிலையும் முருகர் சிலையும் என்ன அட்டாசமாக இருந்தது தெரியுங்களா? அந்த முருகர் அவ்வளோ கம்பீரமாக, உன்னை காக்கும் கடவுள் அப்படின்னா அவர் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த முருகர் சிலை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மேலே போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு வரலாம். இவ்வளோ வரியா? இரநூறு படி கூட ஏறி இருக்க மாட்டேன். அதுக்குள்ளேயே புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுங்குது. இன்னும் 600 படி இருக்குது. ஏறலாம் வாங்க. வாங்க பாவம் இறங்கிட்டீங்க. அவங்கள காட்டு. ஓகே. எப்பவுமே வருவீங்களா? ரெகுலரா சண்டே வருவீங்களா? சூப்பருங்க. நல்ல எக்ஸசைஸ். ஒரு டைம் போய் போட்டிருந்தீங்க. ஆமாம், இங்கே முதல்ல வந்திருக்கேன் நான். பேர் உமா. ஐயோ, மைக்கு வேற இல்லை. எல்லாருமே பார்ப்பீங்களா என் சேனல்? இவங்க நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன். நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதான் சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் விஷ் பண்ணிட்டு வாழ்த்துக்கள். எங்க இருக்கீங்க? அதனாலதான் டக்கு நீங்க வர முடியுது. நீங்க இளாங்குறிச்சிங்க, ஏர்போர்ட் பக்கத்துல. சரி, இன்னைக்கு என் பொண்ணு பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ ஆண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே சிரிச்சிட்டு சந்தோஷமாக பேசினாங்க. உங்களை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன். நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ பேர் பாருங்கள், யங்ஸ்டர்ஸு, பெரியவங்க எல்லாருமே வராங்க. இதோடு நான் வந்து 3rd டைம் வரேன். இங்கே வந்து பௌர்ணமி கிரிவலம் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கூட்டம் வரும் கிரிவலம் அன்னைக்கு. கிட்டத்தட்ட திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு இருக்கிற அதே உணர்வோடு மக்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டு திண்ணூறு பூசிட்டு அப்படியே கட நடப்பாங்க. அவங்க நடந்து முடிஞ்சு வரும்போதே அங்கே அவங்களுக்கு அன்னதானம் ரெடியாக இருக்கும். எல்லோரும் வந்து கீழே சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க. மிக சிறப்பாக இருக்குது. மேம், நீங்கள்? தேங்க்யூ. நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. சிவன் சன்னிதானத்தில் உங்களை மீட் பண்ண இருக்குது. ஒரே நிமிஷம் அப்படி ஒரு இது லுக்கு கொடுத்துருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க பார்த்ததும் நிறுத்தி பேசினாங்க. ரொம்ப பாசிட்டிவான பேச்சு. பாசிட்டிவ்ங்கிறத சொல்கிறத விட இருக்கிறத அப்படியே சொல்லுவாங்க. எதையும் எக்ஸாஸ்ட் பண்ணாமல். தேங்க்யூ. ஒரு பயமுறுத்தல் இருக்காது அவங்களோட ஆன்மீக சொற்பொழிவுலையும்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு மேம் உங்க பேருமா? குமுதா ஃப்ரம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பக்கத்தில் விலாங்குறிச்சி. சிட்ரா நாங்க விலாங்குறிச்சி. அப்படி நீங்கள் ஆமா ஆமா மீட் பண்ணலாம் வாங்க. ஓகே பாய்மா. 2 பேருமே பேசி கெஸ் எழும்புறோம். கோயிலுக்கு வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணுறோம். எந்த கோயிலுக்கு போனாலும் இப்போது நம்ம லுலு மால் போகிறேன், அங்கே கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணேன். நிறைய இடத்துல சாப்பிட போனேன். வளர்மதி கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஃபேமஸான கடை வளர்மதி மிஸ்ஸு. அங்கே போனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வளர்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே பீமன் கோயில் மேலே இருக்குங்களா? கீழேயா விட்டுட்டு வந்துட்டோம். ஆமாங்க. ஓகே ஓகே ஆமாம். இது அகத்தியர் மாதிரி இருக்குல்ல நான் பார்க்குறக்கு. ஆனால் பேர் போடாமல் அடியார் சாமின்னு போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வியூ அட்டாசமாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா இந்த மதுக்கரை ஏரியா இது வீடுக அதெல்லாமே அட்டாசமாக தெரியுது. அது பாருங்கள் அவ்வளோ கண்டெய்னர் லாரிஸ் எல்லாம் நிற்குதுல்ல, அது வந்து தான் ஏசிசின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், பார்த்துட்டே இருக்கலாம். இங்கே வெயில் வர வரைக்கும் இங்கே சூப்பராக ஜம்முன்னு இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம். சூப்பர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ வரக்கூடாது, நம்ம வந்து நவம்பர் டிசம்பரில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மேகம் இங்கேயே போகும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டைமில் வர முடியல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நவம்பர் டிசம்பரில் வந்து உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். வாங்க மேலே போகலாம். இப்போது இன்னொரு 200 படி இருக்கும்னு நினைக்கிறேன். 400 கடந்து வந்துட்டோம். போகலாம் வாங்க. கால் வலிக்குதா மேலே ஏறுங்கள? இல்லை 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 ഇവന്മാർക്ക് ഈ ട്രാൻസ്പോർട്ടേഷൻ കൂടെ ചേർത്തിട്ടാണോ അല്ല ട്രാൻസ്പോർട്ടേഷൻ നമ്മുടെ സ്കോപ്പാണോ? யூடியூப் 2 நாய்க்குட்டி போச்சு பார்த்தீங்களா? போய் சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓடுது கீழே, குடுகுடுன்னு ஓடுது. இல்லையே இன்னைக்கு சண்டே தானே. பட் என்னன்னா எங்கள் சேஃப்டி இங்கே அனிமல் நிறைய இருக்குது, நிறைய பூச்சியெல்லாம் இருக்குது. ஏதாச்சும் யாராவது அனிமல்ஸ்னால் மேலே இது வருதுங்களா? இப்போ வரையும் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. யானை இருக்குது, யானை இருக்குது, சிறுத்தை இருக்குது, எல்லாமே இருக்குது. வருதுங்களா? மேலே வருங்களா? கிராசிங் இருக்குங்க, இதுதானே ஃபாரஸ்ட் தானேங்க கிராசிங் இருக்குது. ஓகே ஓகேம்மா. அதனால சாமி கும்பிட்டா நடக்கும், பட் அதுக்காக அந்த பரிகாரங்க அதெல்லாம் மூட நம்பிக்கை, பரிகாரமெல்லாம் மூட நம்பிக்கை அதெல்லாம் சும்மா. தேங்க்யூம்மா. அவங்க அப்படி இல்லை, எல்லாரையும் அவங்க அவங்களோட இது பிலீவை நம்ம இது பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறோம், நம்ம சேஃப்டி அதுக்காக தான். சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட்டு. சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு. இங்கே எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க மக்கள் முன்னாடி இருந்தவங்க நாங்கள் எல்லாம் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கோம். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கட்டி எல்லாம் பண்ணி நிறைய சிரமப்பட்டு. ஆமாம், முதல்ல அந்த ஸ்டோனில் ஏறி போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் இது பண்ணி எல்லாம். தேங்க்யூம்மா. நீங்கள் இந்த ஊர்? எங்கேருந்து வரீங்க? நான் விலாங்குறிச்சிங்க, கோயம்புத்தூர் தான். விலாங்குறிச்சி. இங்கே வாலண்டியர்ஸ் பசங்களாம் நிறைய பேர் எல்லாம் பண்ணிட்டு க்ளீனிங் எல்லாமே. க்ளீனிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி கோயிலுக்கான எல்லா இதுவும் பண்ணுறாங்க. நிறைய பண்ணுறாங்க, நிறைய டோனர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை பண்ணுறாங்க. தேங்க்யூம்மா. நான் என்னமோ 400 படி ஏறி வந்துட்டேன்னு நினச்சேன், கம்மியாக தான் வந்திருப்பேன் போல். பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்னொரு 400 படி இருக்கும் போல் இருக்குது. மேலே தெரியுது பாருங்கள், சிவானே, அதுதான் உச்சி. அது வரைக்கும் நம்ம போகிறதுக்கு இன்னொரு 400 படி இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்த பேரும் மேலே போயிட்டாங்க. தம்பி, என் ஹஸ்பண்டு, தம்பி ஃபேமிலி எல்லோரும் வந்தாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இப்படி மெதுவாக ஏறிட்டுருக்கேன். அப்படியே மேலே பாருங்கள், சிவான்னு தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் இன்னும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஏறி வரும்போது நான் கஷ்டப்பட்டு ஏறி வந்தேன் பார்த்தீங்களா. நான் ஏறி வரும்போது இங்கே இவங்களை கோகுலாம்மாவை மீட் பண்ணேன். அவங்க இங்கே கோவைப்புதூரில் அவங்க அக்கா பையன் வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. சரி மலை ஏறி பார்க்கணுன்னு வந்திருப்பாங்க போல். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்களுக்கு 78 வயசு ஆகுதான். ஆனால் சூப்பராக சின்ன பொண்ணு மாதிரி டக்குன்னு இறங்கி வந்தாங்க. அது பார்த்ததும் தான் நான் அவங்கக்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன்.
எப்படி இருந்ததுமா இங்கே இறங்கி ஏறி வர்றதுக்கு? என்னால் முடிஞ்சதுங்க, ஏறி வந்துட்டேன். வீட்டில் ஏதாவது வாக்கிங் ரெகுலராக போவீங்களா? நான் தினமே தோட்டத்துக்கெல்லாம் நடந்து போகிறேன். ஓகே, தோட்டத்தில் போய் வேலையெல்லாம் பார்ப்பீங்க? வேலை பார்க்க மாட்டேன், நடந்து போய்க்கணும். நடந்துட்டு நடக்கிறது சிரமம். அதுதான், நடந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏஜுக்கு உடம்புக்கும் எல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு சுகர் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. சூப்பர்மா. அதனால நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. வயசு இப்போலாம் ஒரு 60 நடக்கிற கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் பேசாமல் உட்காந்துடுறாங்க. அதனாலேயே முட்டி வலி அந்த மாதிரி எல்லாம் வருது. இந்த ஏஜில் கூட நீங்கள் நடந்துகிட்டே இருக்கிறது உங்களுக்கு இவ்வளோ அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லை. ப்ரெஷர் சுகர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் ரெகுலராக நான் பாட்டு நடந்து போய்க்குவேன் வந்துக்குவேன். தோட்டத்துக்கு கொஞ்சம் பக்கம்தான், நடந்து போவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க சொன்னது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு எல்லோரும் நடைப்பயிற்சி செய்யுங்க. அல்லது வீட்லேயே கொஞ்சம் பேசாமல் உட்காரணும்னு நினைக்காம நடந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா, இப்போ என்னாலேயும் முடியல, ஆனால் அவங்க சூப்பராக நடக்கிறாங்க. அது இந்த ஏஜுக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப கரெக்டாக. நீங்களும் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காகவே நான் அவங்களை காட்டணும்னு நினச்சேன். அம்மா எல்லோரும் நல்லா உடம்பு வச்சுக்கணுன்னு வாழ்த்துங்க. வாழ்த்துக்கள். நன்றிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இங்கே ஒரு வாலண்டியர் நம்ம கூட பேசிட்டு போனார் இல்லையா? நாங்கள்லாம் நிறைய பேர் வாலண்டியர்ஸ் இருக்கோம், நாங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணியே வச்சிட்ருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு இந்த மாதிரி மண்டப இதுலேயும் இந்த மாதிரி ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து மோஸ்ட்லி குப்பை தொட்டிக்குள்ளே தான் குப்பை போடுறாங்க. அது பார்க்குறக்கே நல்லா இருந்தது. அதனால் யார் என்ன கேரி பேக்ஸு, ஏதாவது சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்ஸு அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த பேப்பர்ஸை அங்கே இருக்கிற குப்பை தொட்டி பார்த்து போடுங்க. எல்லா மலைக்கோயில்கள்லையுமே இப்போ இதெல்லாம் செய்கிறாங்க. நான் பழனி போனப்பவும் பார்த்தேன், எல்லா இடத்துலையும் அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பாத்ரூம்ஸ் அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மருதமலையில் ரெகுலராக நம்ம கண்ணு முன்னாடியே க்ளீன் பண்ணிகிட்டே போகிறாங்க. வெள்ளிங்கிரி மலை அது மாதிரி எல்லாமே எங்கேயுமே இந்த பேப்பர் குப்பைங்க வராமல் பார்த்துக்குறாங்க. ரெண்டாவது இங்கே மிருகங்க மேலே வரும் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து அந்த பேப்பர் ஏதாவது சாப்பிட்ருச்சு அப்படின்னா, மாடுக பேப்பர் அந்த பாலித்தீன் சாப்பிட்ருச்சு அப்படின்னா அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் அது நம்மளோட கடமை இங்கே இந்த குப்பைகளை போடாமல் இருக்கிறது. அதை பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயிலுக்கு வர்றோம், சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அதுதான் பக்தி அப்படின்னு இல்லை. அந்த கடவுள் இருக்கிற அந்த இடத்த எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதுவும் பக்தி தான். அவரையும் நம்ம நல்லா கும்பிட்டுக்கலாம், நம்ம மனசையும் சுத்தமாக வச்சுக்கலாம், அவர் இருக்கிற இடத்தையும் நம்ம இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு கொஞ்சம் படி கண்ணுக்கு தெரியுது, அப்படியே ஏறுறேன், நீங்களும் வாங்க என் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே படி பாருங்கள். இது வரைக்கும் அந்த சிமெண்ட்டில் கட்டின படிகளில் ஏறி வந்தோம். இது வந்து அப்போது இந்த மலை கோயில் வந்த முன்னாடியே இந்த கல்லுலேயே படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் அதே படி விட்டுருக்காங்க. அந்த சிமெண்ட் படி மேலே தெரியுது, இங்கே ஃபுல்லாக கல் படி. ஸ்ட்ரைட்டாக காருக்குள்ளே ஹோம் டெலிவரி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், பனங்கள் கண்டு போட்டிருக்கேன் வாயில். ஒரு சகோதரி அங்கே போயிட்டுருக்காங்க பொண்ணோட. அவங்க நான் தக்கி ஏறுறதை பார்த்துட்டு தண்ணி வேணுமான்னு கேட்டாங்க. வேண்டாமா, ஏற முடியாதுன்னு சொன்னதும் பனக்கல் கல் எடுத்து கொடுக்குறாங்க. வாயில் போட்டுகிட்டே போங்க, தண்ணி குடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க பாருங்கள் மக்கள். மோசமான மக்கள் இருக்கிற இதே இந்த உலகத்தில் தான் நல்லவங்க யாருன்னே தெரியாது, நீங்கள் பத்திரமா போகணும் அப்படின்னு கொடுத்துட்டு போகிறவங்க இருக்காங்க. இந்த உலகம் எல்லாத்துக்குமானது, எல்லா மக்களுக்குமானது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாங்க, இன்னும் என்னென்னலாம் அனுபவம் நமக்கு வருதுன்னு பார்ப்போம். வாங்க. இந்த வைல்டு பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 100 படியாக பேசி உட்காந்து எல்லாத்துக்கூடையும் பேசிட்டு கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கோயில் முகப்பு. உள்ளே போய் இனி சாமியை நான் மட்டும் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்கிறேன். நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்,
நான் வந்து இன்றைக்கி தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கு வந்திருக்கேன். இது வந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருந்து 13 கிலோமீட்டர் தெற்கில் இருக்குது. பாலக்காடு ரோட்டில் மதுக்கரை ஏரியாவில் இந்த மலை அமைஞ்சிருக்கு. இந்த மலையே வந்து சிவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம திருவண்ணாமலை போய் கிரிவலம் வர்றோமோ அதே மாதிரி இந்த மலையையும் கிரிவலம் வர்றாங்க. பௌர்ணமி அன்னைக்கு வந்தோம் அப்படின்னா நான் முதலே அதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோ கூட்டம் வரும். எல்லோரும் கிரிவலத்துக்காக வந்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து பௌர்ணமி இல்லை, எல்லா நாளும் கிரிவலம் திறந்திருக்காது. காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், திரும்பியும் மதியம் 2:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் தான் கிரிவல பாதை ஓப்பனில் இருக்கும். அதுக்கு மேலே இங்கே வந்து மிருகங்கள் நிறையா, சிறுத்தை, யானை எல்லாமே இருக்கிறதுனால முதல்ல ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் வந்து ஒரு தடவை மலையை சுற்றி வந்து அவங்க இது கொடுத்ததுக்கப்புறம் தான், அவங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் மக்களை விடுறாங்க. அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவங்க பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க, பௌர்ணமி அன்னைக்கு மட்டும். அந்த நாளில் நீங்கள் தாராளமாக இங்கே கிரிவலம் வரலாம். திருவண்ணாமலை போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்கே கிரிவலம் வந்து பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி இங்கே 800 படிகள் கொண்ட ஒரு இதுதான் இங்கே இந்த மலையோடைய உயரம். 800 படிகள் இருக்குது. மாதிரி நிறைய உட்காந்தே வேலை செய்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரெகுலராக நடந்துட்டுருக்கவங்க ஈஸியாக மலை ஏறி வந்துடலாம். மலை ஏறி வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். சிவன் அவ்வளோ அழகாக லிங்க வடிவில் சுயமாக தோன்றின சுயம்பு மூர்த்தி இவர். அவரை அவ்வளோ நல்லாயிருக்கும் அவரை பார்க்குறக்கே. அங்கே மேலே ஏறி வந்த அந்த களைப்பும் கூட இல்லை, அது என்ன சொல்கிறது, ஏறி வந்தோன்னு கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. அவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அவரை நல்லா கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. யாருனால எல்லாம் முடியுமோ தாராளமாக இங்கே வந்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமும் கிடைக்கும், அவரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும், ஒரு நிம்மதி சந்தோஷமும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். Sinking in, I know this feels right. Catching a crazy love moving through me like a wildfire, like a wildfire. Hey, I'm never the same. Golden sunlight.